ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் மஞ்சு கேநாத் ஃப்ரம் ட்ரேடிங் ஏஸ் தமிழ். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி வீடியோ போட வந்திருக்கோம். இத்தனை நாள் ஏன் ப்ரோ போடலை, அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். நான் விரும்பலை. இட் வாஸ் சம்திங் ஓகேங்களா, அதனால நான் போடலை. ஏன்னா முன்னாடி இருந்த இதுக்கும் இப்பயும் கொஞ்சம் எனக்கு லைட்டாக குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரெஸ்பான்ஸ் மேபி குறைஞ்ச ஃபீல் இருந்திருக்கலாம், ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நான் யூடியூப்பில் போடுறது யூடியூப் ரெவென்யூக்காகலாம் நான் போடலை. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், ரெவென்யூ வர அளவுக்குலாம் நமக்கு வியூஷிப்லாம் கிடையாது. பட் ஸ்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸஸில் தான் நம்ம போடுறோம். ஸோ அதுக்கு நான் முன்னாடி போடுறப்போ நமக்கு கிடைக்கிற டெய்லி வீடியோ பார்த்துட்டு எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வரும், நிறைய கேள்விகள் கேட்பாங்க, இல்லை டவுட்ஸ் கேட்பாங்க, நிறைய ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம மேஜராக யூடியூப்பை நம்ம போட்டுட்ருக்கிறது. ரீசெண்ட் டேஸாக அது பெருசாக இல்லை, பார்க்குறாங்க, பார்த்துட்டு அப்படியே அவங்க இது பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகிறாங்க. பெருசாக இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லைன்றதுனால நான் குவிட் பண்ணிட்டேன். அண்ட் ரீசெண்டாக நிறைய பேர் போடுங்க ப்ரோ, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிகினர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, நான் சீக்கிரம் போடுறேன் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஸோ அதனால தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். சரி ஓகே பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பெரிய ஒரு வால்யூமில் கொடுத்து நியூ ஹை கொடுத்துருக்கு. 49,300 அழகாக கிராஸ் பண்ணியிருக்கு. 50,000 மார்க்கை தொற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் 700 பாயிண்ட்ஸ் பாசிபிளான்னு கேட்டிங்க அப்படின்னா மேபி எனக்கு ஒரு 70% பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அது கொஞ்சம் பேராசை, அப்படி படுத்தாவில்லை. அதுக்கு வரணும் அப்படின்னா மார்க்கெட் ஷுட் அகெயின் கிரியேட் அ குட் லிக்விடிட்டி பேஸ். நல்ல லிக்விடிட்டி பேஸை க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் 50K மார்க்கு இருக்கும். பட் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஹை போயிருச்சு, பட் இன்கேஸ் ஒரு டவுன்ஃபால் நடக்கணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு சிவியரான ஒரு ஃபால் இருக்குது. அதுக்கான மிகப்பெரிய காரணம் கீழே எஸ்எஸ்எல் ஹை டைம் ஃப்ரேம்லேயே உங்களுக்கு அழகாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் பார்க்குறவங்களுக்கு இதை பார்த்தாலே நான் மார்க் பண்ணணும் அவசியமே கிடையாது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கீழே லிக்விடிட்டி ஆர்டர் ஃப்ளோவில் ஏறி இருக்குது. ஓகேங்களா, கம்ப்ரெசிவ் ஃபார்மேட்டில் ஏறி இருக்குது. கம்ப்ரெஷன் நம்ம ஒரு டாப்பிக்கை லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ கம்ப்ரெஷனில் ஏறுது அப்படின்னா, கம்ப்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா அது எடுக்கிறது கொஞ்சம் வைலண்ட்டாக மார்க்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இவ்வளோ பெரிய டைம் ஃப்ரேமில் அவ்வளோ பெரிய வைலண்ட் மூவ் இல்லை வைலண்ட்டான ஃபால் எதிர்பார்த்தா அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை ஒரு மந்த்தோ 2 மந்த்தோ மார்க்கெட் ஒரு பேரிஷில் இருக்கிறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அது ஹோப்ஃபுல்லி இருக்கக்கூடாதுன்றதான் நினைக்கிறேன். ஏன்னா மேபி இன்னும் ரிசல்ட்ஸ் இருக்குது, எலெக்ஷன்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் நம்ம அது ரொம்ப ஓவர் டியூவாக பார்க்க வேண்டாம். நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டியது என்னென்னா இன்ட்ராடே பேசிஸில் எப்படி பண்ணலாம். ஸோ இன்றைக்கி எப்படி இருந்துச்சு மார்க்கெட் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அண்ட் இந்த ரேலியில் நான் இன்றைக்கி என்ட்ரி எடுத்திருந்தேன். எனக்கு கொஞ்சம் இந்த மந்த்லேயே நல்ல ப்ராஃபிட் தான் நினைக்கிறேன். ஆமாம், 25 வந்துச்சு. ஸோ என்னோடய பிஎன்எல் இந்த மந்தோட சீரீஸ் பார்க்கணுன்னீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போங்க, ஹைலைட்ஸில் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், மேபி உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எஸ், ஸோ டுடேஸ் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்க்கு அப்டேட் என்ன கொடுத்தன்றதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம பிளான் பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். ஸோ காலையில் 9:35 நம்ம கொடுத்த விஷயம் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ ஒன்லி வே டு டேக் லாங் இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோவில் மட்டும்தான் ட்ரை பண்ணணுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அது இதுக்கு ஆர்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணால் மட்டும் பத்தாது. அது இன்னொரு இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா இட்ஸ் இன் குட் சப்ளை. நீங்கள் இந்த டைம் ஃப்ரேமை நான் லோவர் டைம் ஃப்ரேமுக்கே மாற்றுறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், இது 2 என்ட்ரி இருக்குது, சின்ன என்ட்ரிஸு. நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்டேட்டடுக்கான ரீசன் சொல்கிறேன். நமக்கு இதுதான் ப்ரீவியஸ் டே ஹையாக இருக்குது, ப்ரீவியஸாக இருக்கிற நமக்கு ஸ்ட்ராங் ஹை இதுதான். ஓகேங்களா, பட் அது மட்டும் உடச்சா பத்துமான்னு கேட்டிங்கன்னா பத்தாது. அதை உடச்சிச்சின்னா நம்ம இருக்கிறது சப்ளையான ஒரு ஏரியாவில் இருக்கும். சப்ளையில் இருக்கிறப்ப நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் போகிறது சேஃபாக இருக்குமே தவிர்த்து டீப் டவுன் இறங்கக்கூடாது. ஏன்னா இதுக்குள்ளே எங்கே வேணாலுமே மார்க்கெட் திரும்பலாம். ஏன்னா இங்கே இருக்கிற லோவர் டைம் ஃப்ரேம்ஸ், இதுக்குள்ளே இருக்கிற லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்லேருந்து பிபி ரியாக்ஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆர்டர் ஃப்ளோவில் இந்த இடத்துல நம்ம ஒன்ஸ் ஹையை வைலேட் பண்ணிடுச்சுன்னா ஆர்டர் ஃப்ளோவில் ட்ரை பண்ணலாம். இது ட்ரை பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்ட்ராங் லோஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர்ட் ஆகிட்டு கேப் அப் கொடுத்து சஸ்டெயின் ஆகிட்டு கரண்ட் டே ஹையை வயலேஷன் பண்ணி மேலே போகிறதுனால இதெல்லாமே நடக்கும். அதனால தான் ஸ்ட்ரிக்டாக இதெல்லாமே மென்ஷன் பண்ணாமல் இந்த ஹையை மட்டும் நம்ம அப்டேட்டில் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ மென்ஷன் பண்ணதும் நமக்கு வயலேட் ஆகணும். அண்ட் டே ஈஸி கிடையாது. இன்றைக்கி ஹை ஆயிடுச்சு, பட் ஸ்டில் சொல்கிறேன், நான் அந்த ஹை இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹையெல்லாம் பிரேக் ஆகிறதுக்கு மேபி இன்ட்ராடேயில் செகண்ட் ஆஃப் எடுப்பான்னு நினச்சேன்.
பட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு 1 ஹவர் தான் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமே ரேலி வந்து நல்லாவே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டே ஃபுல்லாகவே ட்ரெண்டு தான். ஸோ வந்து இட்ஸ் a குட் திங். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு சின்ன பேஸ் கிரியேட் பண்ணிட்டு தென் வந்து செகண்ட் ஹாஃபில் பர்ஸ்ட் அவுட் ஆகுன்ற மாதிரி நான் நினச்சேன். ஸோ அதனால் அப்படி கொடுத்துருந்தேன். அண்ட் வந்து சப்ளை பிரேக் ஆகலை, லிக்விடிகேஷன் வந்து ஹியூஜாக இருக்கும் அப்படின்றது தான் எப்பவுமே இருந்தது. இல்லைனா சைட்வேஸில் இருக்கும். லைக் என்னென்னா இந்த சப்ளையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணலை. இங்கே பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லை, நிஃப்டிக்கும் அதே சினாரியோ தான் இருந்துச்சு. பட் இன்னுமே இங்கே வந்து ஹையில் ஒரு இது இருக்குது. நான் வந்து ஹை டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஹை டைம் ஃப்ரேமில் நிஃப்டியாக காட்டுறேன். நிறைய பேர் நிஃப்டி பற்றி பேசும்போது இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டால் கூட பேங்க் நிஃப்டி பற்றியே பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதுதானே பண்ணுறேன். ஸோ வந்து நிஃப்டிக்கு வந்து என்னென்னா டேலே வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக ஒரு பிளாக் இருக்குது. இதை இவன் கிராஸ் பண்ணணும், இல்லைனா இதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ரியாக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கு. இங்கே டவுன் புல் பேக் தெரியுதுங்களா? அதாவது வந்து ஏப்ரல் 26 டவுன்ஃபாலுக்கான ஒரு விஷயம் என்னென்னா இதோட ரியாக்ஷன் தான். ஓகேங்களா? ஆக்ட் ஆகும். ஸோ அதை ஆக்டுக்கு ஏற்ற மாதிரி ஆகிருக்கு. அண்ட் அதுக்கு கீழே வந்து இல்லைப்பா நான் வந்து மேலே போக தான் ரெடியாக இருக்குன்ற மாதிரி கீழே பில்லர்ஸாக வந்து ஸ்ட்ராங் லூஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி ரைஸ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் இந்த சப்ளை இங்கே இருக்கிற சப்ளை இன்னும் வைலேஷன் ஆகலை. மேபி நாளைக்கு வைலேஷன் பண்ண ட்ரை பண்ணலாம். நாளைக்கு இன்கேஸ் நாட் டியூஸ்டே ஓகே. இன்கேஸ் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த இடத்த நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த ஹையை வந்து மார்க்கெட் இன்கேஸ் வைலேஷன் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் தான் ஆர்டர் ஃப்ளோவில், அதாவது இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அது அங்கே பண்ண வாய்ப்பு இருக்கும். பட் ஸ்டில் வந்து நிஃப்டியை ஓவர் டியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தூக்கிட்டு போயிருக்கு. ஸ்டில் கீழே அண்டர் லோவில் நல்லா லிக்விடிட்டி இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம அதை பேச வேண்டாம். இந்த லோ ரியாக்ஷனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த ஹை டேக்கன் நோட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஒரு 70% ஒரு 75% இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம பிளான் பண்ணலாம். பிளான் நடக்கல ரெண்டாவது. பட் அந்த வகையில் தான் நம்ம பிளான் பண்ணி ஆகணும். ஸோ வந்து இந்த ஹை டேக்கன் நோட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் டேக்கன் நோட் ஆச்சு அப்படின்னா சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். சஸ்டெயின் ஆச்சு அப்புறம் வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோவில் கிடச்சிச்சுன்னா மச் பெட்டர். ஏன்னா சஸ்டெயின் ஆகலைன்னா நமக்கு என்ட்ரி கிடைக்காது, அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று சஸ்டெயின் ஆகலைன்னா ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்துடும். லைக் இங்கே வந்து ஹை போய்ட்டு ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ டோன்ட் டூ தட். ஸோ வந்து வெயிட் பண்ணி சஸ்டெயின் பண்ணி எடுங்க. நிறைய பேர் டெம்ப்ட் ஆகும், அது புரிகிறது. பட் அது வேண்டாம். இப்போ இங்கே ஹையாக பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட் வந்து கரெக்டாக ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கு ஆர்டர் ஃப்ளோவில். இப்போ நான் வந்து ஜஸ்ட் இது 30 மினிட்ஸில் இருக்கா, ஜஸ்ட் ஸ்ட்ரக்சருக்காக சொல்கிறேன், டேரக்ட் என்ட்ரிக்காக இல்லை. டேரக்ட் என்ட்ரி நான் இப்படி போக மாட்டேன். இது ஒரு ஹை இருக்குது, லோ ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஹை கரெக்டாக இங்கே வைலேட் பண்ணியிருக்கு இல்லையா? கரெக்டாக இங்கே வந்து இம்ப்ரெசிவாக உடச்சிருக்கு. இந்த பேஸ் இருக்கு இல்லையா? இந்த ஃபுல் பேஸை நீங்கள் எடுத்து ஒரு என்ட்ரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் ஹை டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இன்னும் சாலிடான மேலே போகும். இது ஆல் டைம் ஹை போகுது, அதனால விட்டுருங்க. பட் மேலே சப்ளை இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் சப்ளை கிட்ட போகணும் அப்படின்னாலும் இது ஒரு ரூட்டு தான். இந்த ரூட்டில் நம்ம ஒரு பிளான் போட்டு வைக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். நான் என்னோடய என்ட்ரியில் சொல்கிறேன், அதை வந்து அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அதுதான் வந்து சொல்லியிருந்தேன். பட் என்ட்ரியில் வந்து இன்றைக்கி வந்து ஷார்ட்டுக்கு பிளானே கிடையாது. நோ பிளான்ஸ் ஃபார் ஷார்ட்டுக்கு வேலையே கிடையாது. எடுத்தால் லாங், இல்லைனா சைட் வைஸ். ஷார்ட்டுக்கு போகாதீங்கன்னு காலையிலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஷார்ட்டுக்கு போகணுன்னா நமக்கு வந்து பிடிஎல்லாம் வைலேஷன் ஆகணும். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ பிடிஎல் வந்து வைலேட் ஆச்சுன்னா லைக் இங்கே கொடுத்த மாதிரி பிடிஎல் வந்து வைலேட் ஆச்சுன்னா மட்டும் ஷார்ட்டை பார்த்துக்கலாம். அன்டில் பிடிஎல் பிரேக்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதான் மார்னிங் நம்ம வந்து பேசிக்காக நம்ம கொடுத்த ஒரு அப்டேட். ஸோ இந்த அப்டேட் படியில் மார்க்கெட் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா லாங் புஷ் ஆகும்னு நினச்சேன். பட் வந்து இன்ட்ராடேலே வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருந்து ஹை வரைக்குமே ஒரு லிட்ரலி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு இல்லை? லிட்ரலி வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2.5% வந்து பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ரேலி. இதுக்கு மேஜரான காரணம் ஐசிஐசின்னு நினைக்கிறேன். எஸ், ஐசிஐசி தான். ஐசிஐசி அப்புறம் காரணம் அப்படின்னா ஏதோ ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் போல் தூக்கி விட்டான் தலைவன். ஸோ வந்து ஆனால் HDFC வரப்போ எதிர்பார்த்தேன். பட் HDFC ரிசல்ட் வரப்போ மறுநாள் வந்து நான் இறங்கிருச்சு. பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் அந்த டைமில் இருந்தது ஒரு வார் டென்ஷனுமே இருந்துச்சுன்னு நினைக்கல. அப்போ தான் சார்ட் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கிளியராக எனக்கு ஐடியா இல்லை. பிகாஸ் நான் நியூஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல, அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நியூஸ் ஃபாலோ பண்ணல. பட் ஸ்டில் வந்து இன்றைக்கி ஐசிஐசி வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்து கொடுத்துருக்கு. அண்ட் இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த சினாரியோ. ஓகே, ஆல்ரெடி ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய என்ட்ரிஸை வந்து சிம்பிளாக ஒரு இதில் பார்த்துடலாம். ஸோ காலையிலே நம்ம பிளான் என்ன அப்படின்னா லாங்குன்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லாங்குக்கு மட்டும் ஆர்டர் ஃப்ளோவில் ஹை வைலேஷன் ஆச்சுன்னா எடுங்க அப்படின்றது தான் நம்ம வந்து கொடுத்த அப்டேட். ஸோ வந்து 5 மினிட்ஸில் ஜஸ்ட் ரிஃபைன்மெண்ட்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த பிளான் என்னென்னா இந்த ஹை தான், இதுதான் ப்ரீவியஸ் டே ஹையாக இருந்துச்சு. ஒன்ஸ் இது வைலேட் ஆனதுமே ஆர்டர் ஃப்ளோவில் நான் இறங்கிட்டேன். ஸ்கேல்ப் நான் வந்து இப்போது ஆப்ஷன் பை பண்ணுறேன், பொசிஷனல் எடுக்கல. ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் அன்சர்டனிட்டியாக இருக்குது. நியூஸஸ் பேஸில் வந்து ஏறி இறங்குது. எனக்கு ஒரு பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கே வியூ வந்து சாலிடாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அப்படியே இருந்தால் எடுக்கிறது பெட்டரு. ஸோ வந்து அது இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கிளம்சி தான். ஸோ அதனால் நான் வந்து போகிறதில்ல.
ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் பையிங் தான். இந்த ஏப்ரல் மந்த் சீரீஸ் ஃபுல்லாகவே ஆப்ஷன் பையிங் தான். ஒரு வாட்டி தான் ஸ்ப்ரெட் பண்ணேன். மற்ற நாள் எல்லாமே நான் வந்து பண்ணது வந்து ஆப்ஷன் பையிங் தான். லிமிடெட் கேபிட்டல் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ப்ரோ ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க, எவ்வளோ கேபிட்டல் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வந்து என்கிட்ட ரிப்பீட்டடாக இதை கேள்வி கேட்காதீங்க. பிகாஸ் ஆப்ஷன் பையிங்க்கு நான் ஒரு 50,000 மேலே ₹1 நான் செலவு பண்ண மாட்டேன். என்கிட்ட கேபிட்டலே இருந்தாலும் 50,000க்குள்ளே மட்டும்தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு 30,000 போடுவேன், இல்லை 40,000 போடுவேன். சம்டைம்ஸ் வந்து க்ளோஸ் டு எக்ஸ்பைரி வந்து 25 போடுவேன், 20 போடுவேன், அவ்வளோதான். அதுக்கான லாட்ஸு, அதுக்கான அலாட்மெண்ட்டு மேக்ஸிமம் என்னோடய ஸ்வீட் ஸ்பாட் என்னென்னா பேங்க் நிஃப்டியில் நீங்கள் அதை போட்டு நீங்கள் போட்டாலே உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படணும் உங்களுக்கு வந்துடும். நான் 7 லாட்ஸ் போடுவேன், இல்லைனா 8, இல்லைனா 10, 9 போட மாட்டேன். அது என்னன்னு தெரியல, அந்த ஒரு நம்பருக்கு போக மாட்டேன். 7, 8 இல்லைனா 10 ஸ்கொயராக வந்து 10 லாட்ஸ் போடுவேன். ஸோ அந்த மாதிரி போட்டு தான் நான் பண்ணேன். அந்த மாதிரி போட்டு நான் பேங்க் நிஃப்டியில் பண்ணாலே உங்களுக்கு ஆவரேஜாக நான் எவ்வளோ ஒரு ட்ரேடுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இன்னொன்று, ஆப்ஷன் பையிங்கில் மணி மேனேஜ்மெண்ட் எல்லாம் போகாதீங்க. ரெடி டு லூஸ் அப்படின்ற மணி மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா சைக்காலஜி ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ வந்து இந்த ஹை வயலேட் ஆனதுமே நான் இந்த க்ளோஸ் லுக்கில் காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஹை வயலேட் ஆனதுமே ஆர்டர் ஃப்ளோவில் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த பொட்டன்ஷியல் கேண்டல் ஏறிச்சு இல்லையா, ஏறினதுமே இங்கே இறங்குச்சு. மொமெண்டம் லூஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உடனே குவிட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த சப்ளை இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் ஜோன் இருக்கு இல்லையா, இது வயலேட் ஆகும் நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த டைமில் எனக்கு வந்து உடனே வயலேட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இதுக்கு இருக்கிற மேஜர் பிரச்சனைனா எக்ஸ்ட்ரீம்கான சப்ளை வந்துருச்சு. அண்ட் வந்து இது க்ளோஸ் டு 48,800. எப்பவுமே இந்த 800 நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து இந்த 49,000 இருக்கட்டும், இல்லை 48,000 அந்த 1000 முடியுது இல்லைங்களா, அதில் தான் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ஆனால் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஸ்பாட் என்ன அப்படின்னா இந்த 800 தான். எல்லாத்துலேயுமே சொல்கிறேன், 48,800 இருக்கட்டும், 47,800 இருக்கட்டும், 46,800, அந்த 800ன்னு ஒரு ஸ்பாட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப க்ரூஷியலான லெவலில் நான் நிறைய டைம் பேக் டெஸ்ட்டில் பார்த்துருக்கேன். அங்கேருந்து வயல் என்னென்ன மூவ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு ட்ராமா கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இடத்துல நான் உடனே க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி தான், நமக்கு நல்ல மொமெண்டம் கிடச்சிருச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து என்ட்ரி எடுக்கிறேன், கொஞ்ச நேரம் தத்தளிச்சுட்டே இருக்குது. தத்தளிச்சுட்டு தென் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் வருது இல்லையா. பெரிய மொமெண்டம் வந்துச்சுன்னா ப்ரீமியம் வந்து ஸ்பைக் ஆகிடும். ப்ரீமியம் நல்லா ஸ்பைக் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல ரிவார்டு கிடச்சிடும். இங்கே வந்து நான் வந்து மினிமலாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா வந்து இம்பேலன்ஸ் இருக்குது. அகெயின் நம்ம பேலன்ஸ் பண்ண கீழே வருவான், தேவையில்லை. எதுக்கு நமக்கு வந்து இவங்க கீழே வந்து பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் வச்சுக்கிட்டு போய்கிட்டு. ஏன்னா இந்த சப்ளை உடச்சிருந்தாலும் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. மேபி சப்ளைலேருந்து நம்ம எடுக்கிறது ரிஸ்க் தான், ஸ்கேல்பிங் வேறு பண்ணுறோம். ஸோ டோன்ட் டூ இட்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். தென் வந்து செகண்ட் என்ட்ரி தான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு கொடுத்ததே வரப்பிரசாதமான ஒரு என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி தான் நான் வந்து எடுத்தேன். ப்ரோ இது எப்படி ப்ரோ எடுக்கிறது, இதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னா சிம்பிள் தான். ஆஸ் யூஷுவல் 2 லாஜிக் நான் வந்து பார்த்துருந்தது. 2 லாஜிக் என்ன, நீ காலைல கொடுத்த அப்டேட்டில் ஒன்று டே ஹை வயலேட் ஆகணும், தென் வந்து சப்ளை வயலேட் ஆகணும். இது 2 தான் மேட்சிங்காக நான் வந்து சொன்னது. அதுலேயே வந்து 1 மைனஸ் ஆகிட்டு தான் நான் வந்து டே ஹை வயலேஷனில் 1 எடுத்துட்டேன். ஸோ இங்கே உடனே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கான ரொம்ப பொட்டன்ஷியல் கான்ஃபிடென்ட் வந்து இங்கே இல்லை. ஸோ அதனால் உடனே இங்கே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கான ரீசன் சப்ளையில் இருக்குது. சரி வேண்டாம், கொஞ்சம் பார்ப்போம், ஏன்னா மொமெண்டம் வேறு இருக்குது. இன்னும் 2 நாள் எக்ஸ்பைரி இருக்குல்ல, ப்ரீமியம் லைட்டாக சொதப்பினாலுமே வந்து இறங்கிடும். அது ஏன் நான் பயந்தேன்றதுக்கு இன்னொரு ரீசனும் நான் சொல்கிறேன். அது வந்து ரெண்டாவது இந்த சப்ளை வயலேஷன் ஆனதுமே வந்து மொமெண்டம்க்கு வெயிட் பண்ணேன், இந்த இடத்துக்கு வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக வெயிட் பண்ணது நான் இதுக்கு தான், இந்த லோக்கு தான் வெயிட் பண்ணேன். இந்த லோக்கு வெயிட் பண்ணேன். பட் மார்க்கெட் வந்து ஹை போயிட்டே இருந்துச்சு. அகெயின் நியூ ஹை போயிடுச்சு. நியூ ஹை இம்பேலன்ஸாக இருந்துச்சு. இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ண வந்த இடத்துல இந்த இடத்துல நான் வந்து எடுத்துட்டும் இட்ஸ் அ சர்ப்ரைசிங் ஒன்று பிரேக் ஆகிடுச்சு. முரத்தனமாக பிரேக் ஆச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதேன் லைக் வந்து ஒரு ஹை வந்து சப்ளைலாம் உடச்சிட்டு போகுது அப்படின்னா, இன்கேஸ் ரேலி வந்து 49,000 நல்ல வயலேஷன் ஆகும் அப்படின்னா நல்லாவே உடச்சிட்டு போகுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் வந்து இது ரொம்ப ஹையாக போச்சு. ப்ரீமியம் வந்து எனக்கு ஸ்பைக் ஆச்சு. இன்னைக்கு கொடுத்த பெரிய ப்ராஃபிட்கான ரீசனே இந்த ஹை தான். எதுக்கு நான் இந்த இடத்துல பேனிக் ஆனேன், இங்கே வந்து ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்டர் ஆகுறப்போ நான் எடுத்தது வந்து ஏடிஎம் கிடையாது, ஐடிஎம் கிடையாது, ஓடிஎம்மில் எடுத்தேன். ஓடிஎம்மில் எடுக்கிறது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம். எதுக்கு நான் வந்து ஓடிஎம் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ஓடிஎம்னா 200 பாயிண்ட்ஸ் தள்ளி தான், ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிறது என்ன இருக்குது, 49,000 எடுத்துருந்தேன். 49,000 ப்ரீமியம் வந்து நீங்கள் ப்ரீமியம் சார்ட்டை போய் பாருங்கள்.
₹20 நினைக்கிறேன். 20லேருந்து ₹40 நினைக்கிறேன். ₹40லேருந்து 500 ப்ளஸ் வரைக்கும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரேலி கொடுத்துருக்கு. நல்லாவே பொட்டென்ஷியல் இருக்குது. அந்த பொட்டென்ஷியல் இருந்ததுனால நான் வந்து ஓடிஎம் போனேன். மேஜராக எனக்கு வந்து இந்த ஹை வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு ஒரு இதில் தான். ஸோ வந்து இன்னொன்று, உங்களுக்கு ஓடிஎம் எடுக்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் பண்ணுறேன்றதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. நான் ரெகுலராக ஓடிஎம் எடுக்க மாட்டேன். பட் இந்த வேலிடான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து லிமிட்டடான ஒரு கேபிட்டல் மட்டும்தான் வச்சு தான் ஆப்ஷன் பையிங் பண்ணுறோம். ஆஸ் சொன்ன மாதிரி அப்படி இருக்கிறப்போ ஓடிஎம்ஸில் போகிறப்போ இன்னுமே ப்ரீமியம்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பைக்காக போகிற ப்ரீமியம்ஸை வந்து நீங்கள் உள்ளே என்டர் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ரிக்வயர்ட் மார்ஜினும் கம்மியாக இருக்கும். மொமெண்டமும் உங்களுக்கு வரப்போ என்னென்னா, ஓடிஎம்மாக என்டர் ஆகிறப்போ ஓடிஎம்மாக இருக்கணும், என்டர் ஆனதுக்கப்புறம் அது ஏடிஎம் ஆகிட்டு ஐடிஎம் ஆகிடணும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டில் வந்து இன்றைக்கி ரேலி இருந்ததுனால இதெல்லாமே வந்து எதுக்குன்னா, இந்த ஹையும் இந்த சப்ளையும் பிரேக் ஆகுது அப்படின்ற ஒரே ஒரு பிளானருக்காக தான். காலையில் கொடுக்குற அப்டேட் இருக்கு இல்லையா, அந்த பிளானருக்காக வச்சு தான் ரேலியை கண்டுபிடிச்சி நம்ம வந்து போகிறது. அடிச்சிச்சுன்னா லாஸு ப்ரோ. ஆனால் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கே. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வேணால் இது ரிஃபைன் பண்ணுங்கள். ரிஃபைன் பண்ணால் இருக்கும். ஸோ வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, ப்ரோ இந்த 5 மினிட்ஸில் எனக்கு வந்து கொஞ்சம் புரியல அப்படின்னா 3 மினிட்ஸ் போங்க. 3 மினிட்ஸில் புரியலையா, 3 மினிட்ஸில் அப்புறம் எக்ஸ்ட்ரீமாக கீழே தானே ப்ரோ இருக்குது, கீழே தான் இது ஃபுல்லாக இருக்குது, எப்படி எடுக்கிறது, இதுக்கு தானே வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்குது. இங்கேயும் குழப்பமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மல்டிபிளாக வந்து இம்பேலன்ஸாக அடிச்சுட்டு போயிருக்கு. இங்கே வந்து 2 ஹைஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 2 ஹைஸ் இருந்ததுனால இங்கே நல்லா உடச்சிட்டு போகிறனால உள்ள பிபியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே 1 மினிட் ஸ்விட்ச் பண்ணுங்கள். 1 மினிட்டை ஸ்விட்ச் பண்ணும்போது எதனா கிடைக்குதான்னு பாருங்கள். 1 மினிட்டில் கிடைக்குது, நல்ல வேலை கிடச்சிருச்சு. லைக் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த 2 ஹை இருக்குது ஓகேங்களா. 1 மினிட்டில் வச்சுருக்கேன் பேங்க் நிஃப்டி ஓகேங்களா. இந்த ஹை இருக்குது. மார்க்கெட் இங்கே வந்து உடைக்க ட்ரை பண்ணி சஸ்டெயின் ஆகி ரியாக்ட் பண்ணிட்டு தென் இம்பல்சிவாக உடச்சிருக்கு இல்லையா. நீங்கள் இந்த இடத்துல பிஃபோர் வயலேஷன் இந்த கேண்டில் எடுக்கலாம் ஓகேங்களா. ஆனால் நானாக தான் இதை எடுத்துருக்க மாட்டேன். நானாக தான் கொஞ்சம் சேஃப்டியாக என்ன பண்ணியிருப்பேன், இந்த மொத்த கேண்டிலே எடுத்துருப்பேன். ஏன்னா 1 மினிட்டில் அகைன் நான் சொல்கிறேன், இது நல்ல ஒரு டிப்பு. 1 மினிட்டில் நீங்கள் ஒரு கேண்டில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கேண்டில் மட்டும் மார்க் பண்ணாதீங்க. அதை சுற்றி இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்து, அதாவது மார்க் பண்ண வேண்டியது இந்த குட்டி கேண்டில் தான். இந்த குட்டி டோஜ் தெரியுதுங்களா, நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கவா. எஸ், இந்த கேண்டில் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். பட் ஸ்டில் அடிஷ்னலுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ், இந்த ஸ்வீப்பெல்லாம் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஸ்வீப்புக்காக இது ஃபுல்லாக கூட எடுக்குது வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அது மாதிரி எடுக்கிறீங்கன்னா அப்படியே ஆர்டர் ஃபுல்லாக மார்க்கெட்டிங் வந்து ஏறி போகுது. இல்லை அப்புறம் நான் இங்கேயே விடுறேன் அப்படின்னா இங்கே சோச்சு பார்க்கலாம். போக போக அப்படியே சோச்சிட்டு கண்ணுக்கு தெரியுது. ஸோ வந்து இங்கே இந்த கேண்டில் இருக்கும் உங்களுக்கு, அதாவது இந்த கேண்டில் அமையும். இந்த கேண்டில் கூட நீங்கள் என்ட்ரி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆர்டர் ஃப்ளோவில் இங்கேருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்னைப்பர் தான். நல்லாவே மார்க்கெட் வந்து ரேலி கொடுத்துட்டு மேலே போயிருக்கும். ஸோ வந்து உங்களுக்கான விஷயம் என்னென்னா வந்து ஹை டைம் ஃப்ரேமோட பொட்டன்ஷியலை புரிஞ்சுட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் தட்டுறதான் வேலை. ஸோ இது மட்டும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள், மணி மேனேஜ்மெண்ட்டோட பண்ணுங்கள். இதுதான் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா இதுதான் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ நமக்கு ஒர்க் ஆகுது தானே சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து டுடே பேங்க் நிஃப்டியில் இருக்க பிளான். ப்ரோ நிஃப்டியே கொஞ்சம் எட்டி பாருங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நிஃப்டியில் வந்து சிம்பிள் பிளானர் வந்து சிம்பிள். நான் என்ன லோவர் டைம் ஃப்ரேம்லாம் போகலை. ஆல்ரெடி இதே 17 நிமிஷம் ஆகிடுச்சு, லோவர் டைம் ஃப்ரேம் போகலை. இன்கேஸ் அதான் சொல்கிறேன், ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வேணும். இன்ட்ராக்ஷன் இல்லாமல் நான் மட்டும் தனியாக டெய்லி பேசிட்டு போகிறதுல எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது. நிஃப்டி பற்றி என்ன வேணும்னா நீங்கள் சார்ட் எனக்கு அனுப்புங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட் இல்லாமல் இருக்கிறவங்களாம் சரி, யார் வேணாலுமே வந்து கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சது சொல்ல போகிறேன், தெரியலதான் நான் கற்றுக்க போகிறேன். இது 2 தான் நடக்க போகுது இல்லையா. ஸோ வந்து அனுப்புங்க, நம்ம அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வந்து ஸ்விங்கை சொல்லியிருந்தேன். ஸ்விங்கு வந்து கேட்டிருந்தேன். அன்றைக்கி தான் கடைசியாக வீடியோ போட்டது நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் கடைசி வீடியோவாக இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்விங்குக்கு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ணிவிட்டு நானுமே என்டர் ஆகியிருக்கேன். அது ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாலில் போட்டேன். இன்ஸ்டால் என்னைக்கு போட்டோனோ ஸ்டோரியில் போட்டிருந்தேன் என்ட்ரி ஆகிட்டேன்னு. அன்னிலேருந்து தான் மார்க்கெட் அது வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. அது வரைக்கும் 7% போனால் இப்போ வந்து இது 1% 2% தான் இருக்குது. ஸ்டாப்லாஸ் 2த்துக்கு வெயிட் பண்ணுறேன். ஒன்று அது ஸ்டாப்லாஸ் அடிக்கணும், இல்லைனா வந்து திரும்ப அங்கே வந்து பிக்கப் ஆகணும். ஸோ அந்த ஸ்டாக் முடிஞ்சிடட்டும், நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது, நான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்கிறேன். நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து நான் குவாலிட்டியாக கொடுக்க ரெடி பண்ணுறேன். பட் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு என்னென்னா நீங்கள் ஸ்டாக்ஸ் சொல்லுங்கள். அது வந்து ஒர்க்காக இருக்கா இல்லையா. லாஸ்ட் டைம் SBI சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான். வேறு என்ன ஸ்டாக் இருக்குது, பொட்டன்ஷியலாக வந்து ஸ்விங் மட்டும் இல்லாமல் அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி 2 கலந்த மாதிரி தான் நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப டீப்பாக நம்ம வந்து சொல்ல முடியாது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பர்சனலாக ஸ்விங்கை என்டர் ஆகிறது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து நோட் பண்ணுங்கள்.
எனக்கு ஸ்விங் புதுசு, ஓகேங்களா? எனக்கு ஸ்விங் புதுசு. ஸோ வந்து நான் புதுசாக பொறுமையாக தான் நான் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ வந்து பாருங்கள், ஸ்விங் நல்லா இருக்குங்க. ஆனால் ஜாலியாக இருக்குது, பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லை. நம்ம எஃப்என்ஓ பண்ணுறவங்களுக்கு ஸ்விங்கை பார்த்தா எப்படி ஜாலியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ வந்து எனக்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்குது. இன்றைக்கெல்லாம் பார்த்தேன், இன்றைக்கி வந்து இந்த சைடில் தான் இருக்குது, இது -1% இங்கே தெரியுதுங்களா? சார்ட் கூட நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. எதுக்கு பார்த்துக்கிட்டு இங்கே 1% ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கான்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியான காசு தான் போட்டிருக்கேன், ரொம்ப பெருசாக போடல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயத்துக்கு போகிறேன், எடுத்தோடனே இருக்குது காசு இருக்குதுன்னு போட முடியாது இல்லையா? ஸோ வந்து கம்மியாக போட்டிருக்கேன். அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டாக பில்டு பண்ணலாம், ஸ்விங்கை நம்ம வந்து ஸ்ட்ராங் படுத்தலாம் அப்படின்னு இருக்குது. ஒன்ஸ் ஸ்விங் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா ஸ்விங்குக்கு தனியாக வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம், எப்படி ஸ்டாக்ஸை பிடிக்கலாம், அண்ட் வந்து அதை வந்து எஸ்எம்சியில் எப்படி வந்து வச்சு பார்த்து என்ட்ரி மாடலில் கன்வெர்ட் பண்ணலான்றது ஒரு தனியாக ஒன்று பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு நான் ஒழுங்காக ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், அது நல்லா போட்டோம். அண்ட் தேங்க்யூ. இன்கேஸ் எனி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃபர்தராக கேளுங்க. இல்லை எஸ்எம்சி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நல்லா கற்றுக்கோங்க, ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி கூட குரூப்பில் வந்து ஸ்டூடெண்ட் 2-3 பேர் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. அது பார்க்குறப்போ நான் பெருசாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ராஃபிட் ஷேர் பண்ணுங்க எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அவங்க கற்றுக்க வராங்க, கற்றுக் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அவங்க ப்ராஃபிட் பண்ணுறதை எடுத்து நம்ம போட்டு அதில் விளம்பரம் தேடுறது, அது எனக்கு பிடிக்கல, அது என்னோடய கைண்டாகவே இல்லை. ஸோ அதனால் நான் பண்ணுறதில்ல. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கூட நீங்கள் வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுங்கள், நான் ப்ராஃபிட்ஸ்லாம் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் வந்து இன்றைக்கி போட்டிருந்தாங்க, அது பார்க்குறப்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க முன்னாடி பேசுகிறப்ப அவங்க எப்படி இருந்தாங்க, அண்ட் வந்து இப்போ அவங்க லைட்டாக அவங்கக்கிட்ட க்ரோத், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட க்ரோத் ஆகிறது நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஹாப்பி வரும்ல. ஸோ அந்த ஹாப்பியெல்லாம் இருந்துச்சு. ஜாலியாக நான் வந்து ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறேன், நல்லாயிருக்கு. ஸோ வந்து இன்னும் நிறைய பேர் பண்ணணும். இன்னும் நிறைய பேர் வந்து கற்றுக்கிற ஃபேஸ்லேயே இருக்கீங்க. நல்ல ஹார்ட் ஒர்க் போடுங்க. இந்த தொழில் வந்து உங்களை மாற்றும். ஸோ வந்து அந்த தொழிலை நல்லா நம்புங்க. இன்கேஸ் யாராவது லேர்ன் பண்ணிங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, பாருங்கள். அண்ட் தேங்க்யூ. அடிக்கடி வீடியோ போகிறதுக்கு ரெடி பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ அகெயின். வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா என்னென்னு தெரியல, என்ட்ரிஸ் போட்டிருந்தேன். என்னோடய என்ட்ரி மாடல் பார்க்கணும், டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து நம்ம எடுக்கிற ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிஎன்எல் வெரிஃபைட் பிஎன்எல்லே வந்து ஸ்டோரியில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதையும் பார்க்கணுன்னா பாருங்கள். பட் அது பார்த்து ஒன்றும் பயன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து அது வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் நான் போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, அது போடுறதுக்கான ரீசன் போட்டாலும் கேட்குறாங்க, போடணுன்னாலும் ஏன்னு கேட்குறாங்க. பட் போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, இங்கே நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கை சொல்லிக் கொடுக்க வந்துட்டாங்க, ஆனால் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ வந்து ட்ரேட் பண்ணுறவங்க கிட்ட ட்ரேடிங்கை கற்றுக்கோங்க. நான் என்னன்றது டேரெக்டாக சொல்லலை. பட் என்ன மாதிரி வேறு யாராவது பண்ணிகிட்டு இருப்பாங்க, வெரிஃபைடாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட லேர்ன் பண்ணுங்கள். சும்மா வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறதோ, இன்ஸ்டாவில் சும்மா மீம்ஸ் போடுறதோ, நானும் மீம்ஸ் போடுற ஆள் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அதுவே ஒரு கல்ச்சராக மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சும்மா வந்து இருக்கிறவங்க, நானும் கோர்ஸ்னு வைக்கிறவங்க, அவங்ககிட்டலாம் ஜாயின் பண்ணாதீங்க. வெரிஃபைடாக அவங்க வந்து டெய்லி பண்ணுறாங்களா, ஒரு ட்ரேடர்கிட்ட லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரியல் டைம் ட்ரேடில் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலான்னு தெரியும். இல்லைனா வந்து ஆஃப்டர் டேட்டா யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். லைவ் மார்க்கெட்டில் பேசுறது, லைவ் மார்க்கெட்டில் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஒரு இது. ஸோ அது மாதிரி பாருங்கள். அண்ட் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் லைக்ஸ், இதை வச்சு தான் ரெகுலராக போடலாமா வேணாமா நான் யோசிப்பேன். ஏன்னா அகெயின் நான் சொல்கிறேன், யூடியூப்பில் நான் போகிறதுனால எனக்கு பெருசாக வந்து ரெவென்யூலாம் கிடையாது, ஓகேங்களா? என்னோட மானிட்டைஸ் வந்து கூட ஆக்டிவ் இருந்துச்சு. திரும்ப ஏதோ நேம் மாத்திரன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு 72 டேஸ்க்கு வந்து மானிட்டைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு, சரிங்களா? ஸோ வந்து யூடியூப்பில் வந்து வேணால் நான் அப்புறம் கூட யூடியூப்பில் வந்து நாளைக்கு கூட காட்டுறேன். ஸோ வந்து யூடியூப்பில் வந்து எவ்வளோ இருக்குது, என்ன மேட்ருன்னு. அது வந்து இன்னும் மானிட்டைஸ் கூட ஆகி ரெவென்யூ ரூபா கூட வந்தது கிடையாது. ஸோ வந்து நான் யூடியூப்பில் போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் இன்ட்ராக்ஷன்ஸ் பேசலாம். அண்ட் ஒரு ட்ரேடர் வந்து என்கிட்ட பேசலாம். எனக்கு ரொம்ப வீடியோ லென்த்தாக இருக்குது, பாருங்கள், பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப நாள் வீடியோ போடல. அவர் வந்து ப்ரோ எனக்கு வந்து ட்ரேடிங்கில் பண்ணிகிட்ருக்கேன், அதில் இருக்கிற நெகட்டிவாக இருக்கட்டும் இல்லை பாசிட்டிவாக இருக்கட்டும் என்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து கொஞ்சம் எனக்குன்னு யாராவது ஒருத்தர்கிட்ட பேசணும், போகணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச முடியல, வீட்டில் பேச முடியல, யார்ட்டுமே பேச முடியல, ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றியே தெரியல, ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து எனக்குமே அந்த ஃபீல் இருந்திருக்கு. நான் பிகினிங் ஸ்டேஜில் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் எனக்கு அப்போயாவது ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதையும் இல்லாமல் வேறு யார்ட்டையும் நம்ம ரொம்ப டல்லாக இருக்கப்போ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் யார்ட்டுமே பேச முடியாது. ஸோ
அதுக்காக தான் நான் வந்து யூடியூப்புமே ஒரு டூலாக எடுத்துக்கிறேன். அண்ட் இன்னும் 2 விஷயம். இன்னொன்று, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் டெய்லி பேசணும். டெய்லி வந்து டிஸ்கார்டில் வந்து நல்லா அந்த ஆக்சிஸோட அப்டேட்ஸ் கொடுக்குறது, மினிமலாக பேசுகிறது, அவ்வளோதான் இருப்பேனே தவிர்த்து நாமளே பேசிக்காக ஒரு இன்ட்ரோவர்ட் வேறு. ஸோ வந்து நமக்கு தனியாக பேசினா ஜாலியாக இருக்குது, யாராவது கும்பலாக வந்தால் தான் கொஞ்சம் பேச்சு வராது. ஸோ அந்த மாதிரி ஸோ அதுக்காக தான் யூடியூப்பும் போடுறேன். அதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டிஸ்கஷன்ஸாக இருந்து ஒரு ட்ரேடிங்க்கு ஏற்ற மாதிரி எல்லாம் க்ரோ ஆகிறதுக்கு. ஒன்றும் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு இது பேசுங்க, நான் க்ரோ ஆகிறேன் அப்படிலாம் கிடையாது. மியூச்சுவல் தான். நீங்கள் இப்போ என் வீடியோ பார்க்க வரீங்கன்னா ஒரு லேர்னிங்காக வரீங்க. எப்போ நான் வரேன்னா எனக்கும் ஒரு இது தான். ஸோ ஒரு அதுக்காக தான் நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ வந்து அட்டென்ஷனாக இருங்க. கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து கீழே போடுங்க. நீங்கள் போடுற ஸ்டாக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நானும் அனலைஸ் பண்ணி ஒரு சஜஷன் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ரோ ஆகிறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.